அனைவருக்கும் வணக்கம். குரு சுக்கிரன் இணைவு 2025 ஜூலை மாதத்துல குருவும் சுக்கிரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது. தேவ குருவும் அசுர குருவும் இணையிற ஒரு தன்மை. ரெண்டு கிரகமும் வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும். இந்த குருவும் சுக்கிரனும் அந்த இணைகிற அமைப்பு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு 24 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 24 நாட்கள் மட்டும் குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில டிராவல் பண்ணுவாங்க. அதன் வகையில இந்த வருடம் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு சுக்கிரன் இணைவு மிதுன ராசியில இருக்க போகுது. இது ஒரு சில ராசிகளுக்கு கஜலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது. அதன் வகையில இந்த கஜலட்சுமி யோகத்தால அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு ஏற்பட போகுது. இந்த 24 டேஸ்ல ஒரு சுப பலன்கள் சுப மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த குரு சுக்கிரன் இணைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசியாக வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இப்போது குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதோட இந்த ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி கன்ஜக்ஷன் ஆகிறாரு. குருவும் சுக்கிரனும் இணைகிற அமைப்பு கேந்திர ஸ்தானமாகிய மிக முக்கியமான விஷ்ணு ஸ்தானத்துல இந்த இணைவு ஏற்படுது. 1, 4, 7, 10 குரு சுக்கிரன் இணைகிறது கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். அது ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுலயும் குரு நமக்கு முழுமையான சுபகிரகம். அதே மாதிரி சுக்கிரனும் நமக்கு மிக முக்கியமான சுபகிரகம். 2, 9க்குரிய ஒரு யோக கிரகம். ஆகவே இந்த குரு சுக்கிரன் இணைவு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை டெஃபினட்டா கொடுக்கும். இந்த குரு சுக்கிர இணைவு கேந்திர ஸ்தானத்துல விஷ்ணு ஸ்தானத்துல இருக்கிறதுனால அது கஜலட்சுமி யோகத்தை மிக அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும். இப்போ இந்த இணைவால அடுத்த ஒரு 24 நாட்கள் நமக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில சுப மாற்றம் டெஃபினட்டா இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த அந்த பிரஷரான அமைப்புலாம் குறையும். இந்த 24 நாட்கள்ல உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். உத்தியோகத்துல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். உடைய செல்வாக்கு உயரும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்துல ஒரு அங்கீகாரமான பொறுப்புல போய் அமரக்கூடிய பாகியம் அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு அற்புதமான வளர்ச்சி நிறைந்த காலகட்டம். உத்தியோகம் இல்லாத உங்களுக்கு இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு, நீ எதிர்பார்த்த ஒரு உத்தியோக வாய்ப்பு டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நல்ல ஒரு அற்புதமான அபிவிருத்தி இருக்கும். தொழில் சார்ந்த வகையில நீ என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உடைய தொழில்ல அபரிவிதமான வளர்ச்சி இந்த நேரத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். தொழில் சார்ந்த வகையில இருந்த சுமைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்களும் உங்க கூட சேர்ந்து பாடுபடுவாங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில உங்களுடைய செல்வாக்கு உயரும். தொழில் சார்ந்த வகையில நீங்க யோசிக்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டமா இருக்கு. முக்கியமா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இதுலயும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. நீங்க ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த 24 நாட்கள் அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றது, தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா நீங்க பெண்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். ஆடை ஆபரணம் அணிமணிகள் இதெல்லாம் விற்பனை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான காலகட்டம் தான் இது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு லாபத்தை அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது குடும்பத்துல இருந்த வாக்குவாதம்லாம் இப்ப குறையும். குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலியில யாருக்காச்சும் சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் இந்த நேரத்துல தென்படும். நேரத்துல குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். அடுத்து தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களும்
அமைப்புகளும் இப்ப நிவர்த்தி ஆகும். தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தை சார்ந்த வகையில சுப மாற்றம், சுப வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய அத்தனை ஆறுதலும் உங்களுக்கு இந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். தாய் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு அவர்களால ஒரு சுப வளர்ச்சி நிச்சயமா உண்டு. அதே மாதிரி பேச்சுல ஒரு இனிமை இருக்கும். பேச்சு வார்த்தைகள்ல ஒரு சாதக போக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பேசியே சாதித்துக் கொள்வீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஏதுவா இருக்கு. அதே மாதிரி பாகியாதிபதி ஜீவனஸ்தானத்துல அமர்ந்து குருவோட இணைந்து இந்த கஜலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்றதுனால தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். ஏதாச்சும் ஒரு வகையில கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கம் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஏதாச்சும் லோன்ல இருக்கீங்கன்னாக்கா அந்த லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும். கடன் உதவி யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த கடன் இப்ப திரும்ப கைக்கு வந்துடும். அதெல்லாம் இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு. தான தர்மம் செய்யறதுக்கான யோகம் ஏற்படும். தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா தர்மாதிபதி கர்மஸ்தானத்துல இருக்காரு. அதுவும் குருவோட இணைந்த அமைப்புல இருக்கிறதுனால தான தர்மம் சார்ந்த எண்ணங்கள் வரும். கோவில் குளங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, அது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கப்புனு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடைக்குதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல செயல்களை அதிகமா செய்யுங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி தாராளமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஜூலை 26க்கு மேல உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு வெற்றி, திருமண முயற்சிகள்ல ஒரு வெற்றி, ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது. திருமணம் சார்ந்த வகையில ஒரு சுப மாற்றம் ஏற்படுறது, திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுறது, இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த கசப்பான நினைவுகள்லாம் இப்போ சரியா நிவர்த்தி ஆயிடும். ஜூலை 26க்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் இப்ப பெருகும். வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க செய்யற செயல்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம்லாம் இப்ப விலகும். கருத்து ஒருமித்து இப்ப வாழ்றதுக்கான ஒரு யோகம் ஏற்படுது. இப்ப இந்த ஜூலை 26க்கு பிறகு பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில எல்லாமே நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு. எதுவும் நெகட்டிவா இல்ல. கடந்த காலகட்டம் மாதிரி போராட்ட தன்மையோட இருக்காது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க. வாழ்க்கை துணையோட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் இப்ப ஒன்னு சேர்றதுக்கான ஒரு காலகட்டம். பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க இப்போ வாழ்க்கை துணை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்னு சேர்ந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சமூக வாழ்க்கை, உங்களுடைய நட்பு வட்டாரம் இதெல்லாம் குறிக்கும். இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிற அமைப்புல நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மன வருத்தம், மனக்கவலை எல்லாம் இப்போ விலகும். பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களால ஒரு சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மன வருத்தம், மனக்கவலை எல்லாம் விலகும். அதெல்லாம் நமக்கு சுபத்துவமா இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். ஆல்ரெடி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். நீங்க போட்ட அந்த முதலீட்டையாச்சும் நீங்க திரும்ப எடுத்துடலாம். ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியலனாலும் நீ இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய சமூக வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்து உயரும். சமூகத்துல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். 4 பேர் உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி பேசுற அளவுக்கு இந்த நேரத்துல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஏன்னா 4ஆம் அதிபதியோட சுக்கிரன் இணைகிற அமைப்பு. ரொம்ப நாளா நீங்க வண்டி வாங்கணும் ஏதாச்சும் நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கான யோகம் இந்த நேரத்துல பூர்ணமா உண்டு. நிறைய பேர் இஎம்ஐல வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேஜெட், ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் கேஜெட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஏதாச்சும் மொபைல் போன், வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த வகையில ஏதாச்சும் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிலபுலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதியோட சுக்கிரன் இணைகிற அமைப்பு, கஜலட்சுமி யோகத்தினால நிலபுலம் வாங்கக்கூடிய அமைப்பு பூர்ணமா உண்டு. அந்த பிளானிங் ஏதாச்சும் இருக்குன்னா அதை இப்போ நீங்க செயல்படுத்தலாம். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமா முடியும்.
அடுத்து கடன் பிரச்சனை ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும். கடன் சார்ந்த தொந்தரவுல இருந்து வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் தொந்தரவு டோட்டலா நிவர்த்தி ஆகும். இந்த ஜூலை 26க்கு பிறகு கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து முக்கியமா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம் ஹெல்த் ரீதியா என்னெல்லாம் ட்ரபிள் இருந்துச்சோ அதெல்லாம் பூர்ணமா நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு பூர்ணமா சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை செய்யறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஏதுவா இருக்கும். உங்களுடைய ஹெல்த் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். உடல் ஆரோக்கிய ரீதியா எந்த ட்ரபிளும் இல்ல. மனசுல மட்டும் நிறைய கலக்கம் வருத்தங்கள்லாம் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போ அதுவும் இப்ப நிவர்த்தி ஆகுது. மைண்டு மனசு இப்போ வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. உங்களுடைய மூளையும் உங்களுடைய மனதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்போ அந்த கலக்கம் வருத்தம்லாம் இப்ப விலகி இப்போ புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நேரத்துல பூர்ணமா கிடைக்கும். நான் இதெல்லாம் பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா வந்து கும்பத்துக்கு அடுத்தது பார்த்தோன்னா கன்னிக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. கும்பராசிக்கு அடுத்தது இந்த கஜலட்சுமி யோகம் கன்னிக்கு நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதனால இந்த ஜூலை 26க்கு மேல அடுத்த ஜூலை 26ல இருந்து ஒரு 24 நாட்கள் ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட்டு செய்யற முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய பாக்கியங்கள் கன்னிக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சிந்தனை குழப்பங்கள் விலகும். தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவா ஒரு விஷயத்துல டிராவல் பண்ண முடியும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி அற்புதமா இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது தேவையான பொருளாதாரமா டக்குன்னு கையில கிடைச்சிடும். நிறைய பேர் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றது முயற்சி பண்ணுவாங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய பயணத்தை கொடுத்துரும். ஆன்மீகம் சார்ந்த பயணம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா செலவு தாறுமாறா இருக்கும். எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் கையில நிக்காது. அப்படியே விரயம் ஆயிட்டே இருக்கும். விரைய செலவு அதிகமா இருக்கும். ஆனா அது மேக்சிமம் சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஜூலை 26க்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய செலவுகள் ஒரு அர்த்தமுள்ள செலவா உங்களுக்கு மனதுக்கு நிறைவை தரக்கூடிய செலவாக இருக்கும். அதன் வகையில இதை நான் ஃபேவரா சொல்லுவேன். ஆனா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய செலவு வரும். ஆனா அந்த செலவால ஒரு விதத்துல உங்களுக்கு ஆதாயம் மன நிறைவு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஏற்படும். ஃபைனலா மாணவ மாணவிகள் இவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது படிப்பு சார்ந்த வகையில எதுவும் ட்ரபிளா இல்ல. மனசு மட்டும் கடந்த காலகட்டங்களில் அலைபாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மனதை ஒருமுகப்படுத்துறதுல மாணவ மாணவிகள் சிரமத்தை மேற்கொண்டாங்க. இப்போ அதுவும் இப்போ சரியாகுது. மனது இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல்டா வருது. ஜூலை 26க்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில அபாரமான வளர்ச்சி மாணவ மாணவிகளுக்கு டெஃபினட்டா உண்டு. அதே மாதிரி படிப்பு சார்ந்த வகையில உங்களுடைய பெயர் உங்களுடைய செல்வாக்கு நீங்க படிக்கிற இடத்துல உங்களுடைய புகழ் இதெல்லாம் சிறப்பான முறையில் அதிகரிக்கும். படிப்பு சார்ந்த வகையில அனைத்தும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் விலகும். நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த போராட்டங்கள் விலகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால ஆதாயம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ மாணவ மாணவிகள் தெளிவா ஒரு முடிவு எடுத்து தெளிவா ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அதுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய மனசும் உங்களுடைய ஹெல்த் மூணுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த குரு சுக்கிரன் இணைவு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான சுப வளர்ச்சியை கொடுத்துரும். பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓவராலா இந்த குரு சுக்கிர இணைவு அமைப்பு கஜலட்சுமி யோகத்தை பூரணமா கன்னி ராசிக்கு கொடுக்குது. இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைன்ஸா அதிகமா காமிக்குது. அதனால முக்கியமான மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா அது இந்த ஜூலை 26க்கு மேல நீங்க பிளான் பண்றது உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நீங்க யோசிக்கிற விஷயத்தை தடை தாமதம் இல்லாம அழகா கொண்டு போகலாம். ஜூலை 26க்கு பிறகு இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணி சரியா பிளான் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட மாற்றங்களை நீங்க செயல்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெஃபினட்டா மாறுபடும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும். இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது. உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம். உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம். இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும். நிறைய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளை
பதிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை, மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும். சரியில்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நல்ல யோக தசனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம். அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும். அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இல்லைனா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு ராசி ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடைலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.